ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதமும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான பனீர் புர்ஜி கிரேவி, இந்த ரெண்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பனீர் புர்ஜி கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு இருந்தால் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வந்ததும் இது கூட மற்ற மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் அதெல்லாம் கருகாமல் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா மசிய வெந்ததுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சாஃப்டாக வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை சும்மா சின்னதாக இருக்கிற மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக ட்ரையான பன்னீர் புர்ஜி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக பண்ண போகிறோம். அதனால் இந்த பன்னீர் கூட இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் நெய், சின்னதாக கட் பண்ண மல்லித்தழை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். கடைசியாக நம்ம சேர்க்கிற 1/4 டீஸ்பூன் நெய்யும் சர்க்கரையும் இதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான சிம்பிளான பனீர் புர்ஜி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, நான், கீ ரைஸ் எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி இது கூட நான் உங்களுக்கு தேங்காய் சாதம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தேங்காவோட கலர் மாறாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியில் சாதம் வடித்து நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்ல, நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம இது கூட போட்டுட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்காமல் சாதம் வடிப்பீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சிம்பிளான தேங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு.
இந்த பனீர் புர்ஜியோட அந்த தேங்காய் சாதமும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.